Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths theory of equation chapterல exercise 3.3ல 7 sum பார்ப்போம். இந்த வீடியோல solve the equation கொடுத்துட்டு x power 4 minus 14x square plus 45 equal to 0. இங்க பாருங்க x power 4 term இருக்கு, x square term இருக்கு. இப்போ நம்ம இது quadratic equation இருந்தா middle term splittingோ இல்ல formula யூஸ் பண்ணியோ நம்ம வந்து solve பண்ணிடலாம். பட் இது வந்து x power 4ல இருக்கு. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த x power 4 இருக்கு இல்லையா, இது வந்து x ஸ்கொயராக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது minus 14x ஸ்கொயர் plus 45 equal to 0. இப்போ என்ன பண்ணிக்கலாம், put x ஸ்கொயர் is equal to yன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ போட்டோம்னா x ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து y போட்ட ஸ்கொயர். அப்போ 14 y ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிச்சா? இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் படி சால்வ் பண்ணலாம். இப்போ 45 உள்ள நமக்கு 14 வரும், மைனஸ் 14. இப்போ என்ன வரலாம், 9 5s are 45. ஸோ இதுக்கும் மைனஸ் போட்டோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 14 வரும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 45 வரும். ஸோ அப்போது y மைனஸ் 9 ஈக்குவல் டு y மைனஸ் 9 அண்ட் y மைனஸ் 5, இதுதான் ஃபேக்டர் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் எக்ஸ் ஸ்கொயர், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். yக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் minus 9 x square minus 5 equal to 0. இப்போ x square minus 9 equal to 0 na x square is equal to, இந்த 9 அந்த பக்கம் போச்சுன்னா plus 9 ஆயிடும். அப்போ x is equal to plus or minus 3 வரும். இது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? அப்போ x is equal to plus or minus 3 கிடைக்கும் நமக்கு. அடுத்தது x square minus 5 equal to 0. அப்போ x square is equal to, இந்த minus 5 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 5. அப்போ x is equal to plus or minus root 5. இதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ root 5ன்னு வந்துடும். therefore the roots are, அதாவது x is equal to 3 plus 3 minus 3 plus root 5 and minus root 5. இதுதான் இந்த சம்மோட 4 ரூட்ஸ். ஏன்னா எக்ஸ் பவர் 4 இருக்கிறதால 4 ரூட்ஸ் வரணுமா, 4 ரூட்ஸ் கிடச்சிச்சு நமக்கு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.